ஸோ வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். இங்கே எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம அந்த சாம்பிள் பேப்பர் டிஸ்கஷன்லேயே நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஷின் 57லேருந்து பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் 57க்கான அந்த டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 5 boys PQRS and T took part in a race. R finished before T but behind S. P finished before Q but behind T. அதே தமிழையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். PQRS மற்றும் T என்ற 5 சிறுவர்கள் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டனர். R என்பவர் Tக்கு முன்பும் Sக்கு பின்னும் ஓட்டத்தை முடித்தார். P என்பவர் Qக்கு முன்பும் Tக்கு பின்பும் முடித்தார். P என்பவர் Qக்கு முன்பும் Tக்கு பின்னும் முடித்தார். இப்போ என்ன கேள்வி? ஊ ஒன் த ரேஸ்ன்னு கேட்குறாங்க. நீங்கள் அதை அப்படியே ஒரு பேப்பரில் எழுதி பாருங்கள். சார் எஸ் சார். எஸ் வருதா எல்லாருக்கும்? இப்போ எனக்கு எப்படி வருதுன்னா, ரேஸில் எஸ் தான் ஃபஸ்ட்டு, R செகண்டு, T 3, P 4, Q 5 அப்படி வருதா உங்களுக்கு? அவ்வளோதான். அது போட்டிங்கன்னா எல்லா கேள்வியும் ஆன்சர் பண்ணிடலாம். பார்க்கலாம். அடுத்த கேள்வி, who got the last place? கேட்குறேன். யார் லாஸ்ட் பிளேஸ் யார் வாங்கினது? Qவா? எல்லாருக்கும் வருதா? Q தான். ஏன்னா ஆமாம், அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பார்க்கலாம். அரேஞ்ச் த கிவன் வேர்ட்ஸ் இன் a meaningful sequence and choose the most appropriate sequence from the given alternatives அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தமிழில் படிக்கிறேன். இது என்ன ஏதோ மாற்ற முடிய மாட்டேங்குது என்னோடய ஸ்க்ரீனில். கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை அவற்றின் பொருளின் அடிப்படையில் வரிசைப்படுத்தி சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும் கேட்குறாங்க. அப்பண்டிக்ஸ், கண்டென்ட்ஸ், சாப்டர்ஸ், இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இந்த புக்கில் இருக்கிறது. புக்கில் எது முதல்ல வரும் அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது என்ன வரும்னு பார்க்கணும். 4 வரதை பார்க்கணும். அப்பண்டிக்ஸுங்கிறத கடைசியாக வரும்னு நினைக்கிறேன். அப்படி தானே? அப்பண்டிக்ஸுங்கிறது தான் கடைசியாக வரும். அப்பண்டிக்ஸ் என்பது தான் கடைசியாக வரும். இன்ட்ரோடக்ஷன் கடைசியாக வருமா? ஆமாம், அப்பண்டிக்ஸுங்கிறது தான் அந்த கடைசியாக வரும். அட்டவணைன்னு சொல்லுவாங்க அதை தமிழில். அது அட்டவணை என்னமோ சொல்லுவாங்க. அப்போ இன்ட்ரோடக்ஷன் தான் முதல்ல வரும். அதுக்கடுத்து சாப்டர்ஸ் வரும். அப்புறம் தான் அந்த கண்டென்ட், என்ன கண்டென்ட்டோ அது வரும். அப்புறம் தான் அப்பண்டிக்ஸ் வரும். அப்போ DCBA என்பது தான் சரியான விடை. எல்லாரும் புரிஞ்சிருக்கா? DCBA சரியான விடைன்னு சொல்கிறேன். கரெக்டா? பாருங்க. எஸ் சார். குட். அடுத்தது 60. ப்ரொடெக்ட், ரிலீஃப், ஃப்ளட், ரெயின். எது முன்னாடி நடந்தது, எது பின்னாடி வரும்னு பாருங்க. சார் ரெயின் ஃபர்ஸ்ட் வரும் சார். ரெயின் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ டி தான் ஆரம்பிக்கணும். அப்போ டியில் ஒரே ஆன்சர் தான் இருக்குது. அப்போ அதுதான் ஆன்சர். டி ரெயின் வரும், ஃப்ளட்டு வரும், அதுக்கப்புறம் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிலீஃப் கொடுக்கணும். ப்ரொடெக்ட்னா கொண்டு போய் அவங்களை ஏதாவது ஒரு மண்டபத்திலே வைக்கணும். அப்புறம் தான் ரிலீஃப், அவங்களுக்கு துணியோ சாப்பாடோ கொடுக்குறது, அது அப்புறம் வரும். ஓகே, குட். ஸோ நம்ம இந்த மாதிரி கேள்வி வந்தால் நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை கேள்வியை படித்து விட்டு அப்போ எழுத வேண்டும். இப்போ ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த ஒன்றை கண்டுபிடிச்சா கூட போதும். ஆனால் அந்த ஆன்சர்லேருந்து நீங்கள் மற்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். இஃப் மைனஸ் மீன்ஸ் எக்ஸ் மீன்ஸ் ப்ளஸ் மீன்ஸ் divided by means minus, then answer the question 61, 62. முதல்ல அந்த இதெல்லாம் மாற்றுவோம். 3 × 2 divided by 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ளஸ் இருந்தால் என்ன ஆகுது? ப்ளஸ் டிவைடட் பை ஆகிடுது. ஓகே. அப்புறம் மைனஸ் என்ன ஆகுது? மைனஸ் இன்ட்டு ஆகிடுது. சரி, ஓகே. அப்புறம் இன்ட்டு என்ன ஆகுது?
இன்ட்டு வந்து ப்ளஸ் ஆகுது, ஓகே. டிவைடட் பை என்ன ஆகுது, மைனஸ் ஆகுது. அப்போது 8 டிவைடட் பை 4 இன்ட்டு 3 ப்ளஸ் 2 மைனஸ் 1 அப்படின்னு வருது. இப்போ இதில் போர்டு மாஸ் அப்ளை பண்ணணும். போர்டு மாஸ்ன்னா என்ன, யாராவது சொல்லுங்கள். போர்டு மாஸ், கணிதத்தில் போர்டு மாஸ்ன்னு ஒன்று இருக்கா இல்லையா? சார் பிட் மாஸ் தாங்க சார் வருது. பிட் மாஸ், BID. சரி, எது பிக் மாஸ் சொல்லுங்க பார்க்கலாம், என்னென்ன இருக்கு சார்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுங்க சார். இண்டிவிஜுவல். எது இண்டிவிஜுவலுங்க சார். இண்டிவிஜுவலா? இண்டிவிஜுவல் தாங்க சார். என்னன்னு தெரியல அது. சரி சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஓகே, இதுதான். அதுக்கு முன்னாடி பிராக்கெட். அப்போ அதுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, என்ன வருதுன்னு பார்க்கலாம். முதல்ல டிவிஷன் பண்ணணும். ஓகே, பண்ணியாச்சு. இல்லை டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், பண்ணியாச்சு. அப்போ ஆன்சர் என்ன வருது சார்? 7 சார். 7 வருதா எல்லாருக்கும்? எஸ் சார். எல்லாருக்கும் வருதா? 2 பேர் தான் எஸ் சொல்லிட்டீங்க, 3வது 4வது சொல்லலை. எஸ் சார். ஓகே, ரைட். கோ டு கொஸ்டின் நம்பர் 62. அதே மாதிரி பண்ணுங்க பார்க்கலாம். பன்னெண்டு ப்ளஸ் 8 டிவைடட் பை 2 மைனஸ்ங்கிறது இன்ட்டுவா, இன்ட்டு 4 டிவைடட் பை 6 மைனஸ் 6. இப்போ 4. 12 ப்ளஸ் 4 இன்ட்டு 4 மைனஸ் 6. 16 12 28. என்ன ஆன்சர் வருது உங்களுக்கு? எனக்கு இந்த ஆன்சர் ஆப்ஷன்லேயே எனக்கு இல்லையே, இருக்கு வருது. எனக்கு 22 தாங்க சார். 22 வருது எனக்கு 22 வருது. யார் யாருக்கெல்லாம் 22 வருது? ஆமாம், 22 தான் வருது. மேபி அது ஏதோ ஆன்சர் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம் அப்படி. ஓகே, கிரேட். ஓகே, நம்ம கரெக்ட் தான் போட்டது. அடுத்தது 63 பாருங்க. இஃப் மைனஸ் மீன்ஸ், அது பண்ணுங்க பார்க்கலாம். மைனஸ் மீன்ஸ் டிவைட் பை, ஹலோ, வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். அப்படியா? வெரி குட் வெரி குட். எதிர்பார்த்துட்டு. ஓகே ஓகே. எத்தனை குழந்தைகள் இருந்தாங்க? 3 பேர். ஓகே ஓகே. 10ஆம் போச்சு. 67 வாங்கினாங்க. சரி சார், பரவாயில்ல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அட்வான்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆமாம், ஓகே. அப்படியா? சரி சரி சரி, பண்ணலாம். அந்த மாதிரி படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்களா? அப்படியா? ஆமாம். ஏன்னா ஐஏஎஸ் வந்து இட் இஸ் லூசிங் இட்ஸ் சாம். என்ன ரீசன்னா, நம்பர் ஆஃப் போஸ்ட்டு குறைஞ்சி வருது. முதல்ல 1000 இருந்து 900 ஆகி 800 வந்து இப்போ 700 ஆகி போச்சு. இன்னும் வருங்காலத்துலேயும் இன்னும் குறைய தான் செய்யும். ஆமாம், இப்போ ஃபார் தட் மேட்டர் எல்லா கவர்மெண்ட் ஜாபும் இனிமேல் குறையும், எதுவுமே அதிகமாகாது. இது வந்து அதனால் ரொம்ப அதுக்கு மெனக்கெடுறது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாங்கிறதையும் பார்த்துக்குங்க. என்னுடைய ஒரு இது புரிதல் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு போய் அவ்வளோ மெனக்கெட்டு ஒரு 10 லட்சம் பேர் எழுதி 700 பேர் செலக்ட் ஆகணும். அது நான் வேண்டான்னு சொல்லலை, பட் ஆனால் அது வருஷம் குறையுது. ஒரு காலத்தில் இன்னொரு 5 வருஷத்தில் ஐஏஎஸ் இல்லாமல் போயிடும்னு நினைக்கிறேன். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போவே அந்த லேட்ரல் என்ட்ரின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது இந்த லேட்ரலாக எம்பிஏ அது மற்றவங்க படித்தவங்களெல்லாம் இப்போ கவர்மெண்ட்டில் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ வந்து அந்த சீஃப் எக்கனாமிக் அட்வைசர்னு ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவர் ஐஏஎஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் எம்பிஏ தான் அவர்.
டாக்டரேட், எம்பிஏ முடிச்சு அப்புறம் பிஹெச்டி அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அது வந்து அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, அவன் என்னோட ஜூனியர் ஆக்சுவலாக சுப்பிரமணியம். ஆமாம். ஸோ என்னோடய காலேஜ் தான், ஐஏஎம் கல்கட்டா தான். ஸோ இப்போ அது மாதிரி அதிகமாக எடுக்கிறாங்க. இப்போ என்னோடய கிளாஸ்மேட்ஸே நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி லேட்டரல் என்ட்ரி எடுக்கிறதா. பட் எங்களுக்கெல்லாம் ஏஜ் பார் ஆகிடுச்சு. அதனால் இன்னைக்கு ஜூனியர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. கொஞ்சம் காலத்தில் என்னாங்கன்னா ஐஏஎஸ் இதெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அதனால் இதை இந்த ஒரு ஃப்யூச்சரை மனசில் வச்சுட்டு முடிவு பண்ணுங்கள். ஓகே ஓகே. டிஎன்பிஎஸ்சி யூஸ் ஆகும், டிஎன்பிஎஸ்சி யூஸ் ஆகும், இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஆமாம், டிஎன்பிஎஸ்சி ஏன்னா 4 குரூப் இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த சிவில் சர்வீஸ் படித்தா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஆமாம், அது எல்லாத்தையும் கலந்து நீங்கள் வைக்கலாம், அது வேணால் பார்க்கலாம். ஓ 15ஆம் தேதி ஐ எம் இன் திருவாரூர். ஆமாம், நான் என்னுடைய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நியர்லி ஒரு 1500 பேருக்கு மேலே ஆகிட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கோயம்புத்தூரில் பார்த்தேன், கொஞ்சம் பேரை நான் சென்னையில் போய் பார்த்தேன். சும்மா ஒரு சாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது. ஏன்னா எனக்கும் ஸ்கூலுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த 9வது 10வது படிக்கிறவங்க அந்த குழந்தைங்க எப்படி இருப்பாங்க என்னன்னு எனக்கு ஒரு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு போயிருந்தேன். சென்னையில் ஒரு 6 பேர் பார்த்தேன். இப்போ தஞ்சாவூர் திருவாரூரில் ஒரு 10 பேரை பார்க்குறேன். ஜஸ்ட் டு கெட் அ ஃபீல் ஆஃப் தீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் இதுவரையிலும் பார்த்த ஃபீல் எப்படின்னா 9வது 10வது கோவையில் பார்த்ததும் சரி, சென்னையில் பார்த்ததும் சரி, அவங்க அந்த புத்தியெல்லாம் நல்லா இருக்குது. ஃபிசிக்கலி தே ஆர் வீக். திஸ் இஸ் என்னோட கண்டுபிடிப்பு. ஏன்னா இவங்க எல்லாருமே கவர்மெண்ட் அல்லது செமி கவர்மெண்ட்டில் படிக்கிறவங்க தான். நான் அஃப்கோர்ஸ் ஓப்பனாக அங்கேயே சொல்லிட்டேன் நிறைய அவங்க அப்பா அம்மா கிட்டே எல்லாம், ஏன் இப்போ ஃபிசிக்கலி கொஞ்சம் வீக்காக எனக்கு தெரியுறாங்க பார்த்துக்குங்க அப்படின்னு. ஐ மீன் ஐ ஆம் நாட் அ டாக்டர், பட் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வீக்காக தெரியுறாங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லை, மேபி சில இடங்களில் ஃபுட்டே சரியாக கிடைக்க மாட்டேங்க சில குழந்தைகளுக்கு. இன்ஃபேக்ட் சென்னையில் நான் போய் ஒரு குழந்தைய பார்த்துட்டு அந்த பக்கத்தில் இந்த பொண்ணு சொல்லிச்சு, இந்த பொண்ணு ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் சாப்பிடுது சார்னு சொல்லிச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டு, என் வாழ்க்கையிலே இவ்வளோ ஒரு ஏழ்மையான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, அண்ட் தென் இம்மீடியட்லி ஒரு 2000 rupees மளிகை சாமான் வாங்கி அவங்க வீட்டில் போட்டுட்டு தான் வந்தேன். அந்த மாதிரி தான். ஏன்னா அவங்க எனக்கு பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக, நம்ம என்னமோ சொல்லிக் கொடுக்குறோம், பட் ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது சார் இந்த சில இடங்கள்லாம். அது எனக்கு ஆமாம் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தது. அதனால் இன்னும் நான் ஃபுல்லாக என்டையர் தமிழ்நாடு நான் ட்ராவல் பண்ணலான்ட்டு இருக்கேன், ஜஸ்ட் டு மீட் தீஸ் சில்ட்ரன். எனிவே பட் மற்ற நாள் வரேன், இந்த 15ஆம் தேதி தான் இல்லை, மற்ற நாள் எப்போ ஏதாவது பண்ணிங்கன்னா நான் வரேன் கண்டிப்பாக. ஓகே கண்டிப்பாக. சாட்டர்டே வச்சுக்கோங்க. ஆமாம் சாட்டர்டே வச்சுக்க. எனி சாட்டர்டே இஸ் ஓகே ஃபார் மீ எக்ஸப்ட் திஸ் 15th. இல்லாட்டி அதுக்கடுத்த சாட்டர்டே வச்சு இங்கே தான் இருக்கேன், எங்கேயும் போகல. ஓகே ஓகே. இல்லை நீங்கள் பாருங்கள், நீங்கள் நல்லா பண்ணுங்கள். இல்லாட்டி என்ன அப்புறம் நான் அடுத்த சரி அது அப்போ 22ஆம் தேதி வேணால் வச்சுக்கலாம் சார், இன் கேஸ் இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஐ டோன்ட் நோ, நீங்கள் சொல்லுங்கள். எனி டே இஸ் ஓகே எக்ஸப்ட் சண்டே. எனி டே இஸ் ஓகே ஃபார் மீ. இல்லை நான் சண்டே தவிர எந்த நாள் வேணும் எனக்கு ஓகே. ஏன்னா ஈவன் வீக் டே ஓகே. சண்டே ஒரு நாள் எனக்கு இங்கே ஃபுல் டே கிளாஸ் வச்சுருக்கிறதுனால குழந்தைகளுக்கு நான் எங்கேயும் நகர முடியாது. ஆக்சுவலி இப்போ ஒரு ஆன்லைன் கிளாஸில் தான் இருக்கிறேன். ஓகே ஓகே தேங்க்யூ. 23ங்களா? சாட்டர்டே. ஆமாம் சாட்டர்டே கரெக்ட். ஆமாம். நீங்கள் சொல்லுங்கள். எனி டே அதர் தேன் சண்டே வச்சுக்கோங்க, நான் வர்றேன். ஓகே ரைட். சாரி சில்ட்ரன், ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை எல்லாம் கிளாஸில் வச்சுட்டு பேச வேண்டிய அவர் ஒரு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர். ஹலோ கேட்குதுங்களா? கேட்குதுங்க சார். அவர் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர், அவர் என்னால் பேசாமல் இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் பேசினேன். ஓகே, நான் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த கடந்த இப்போ 11வது படிக்கிற குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நாங்கள் வி ஹவ் கெப்ட் இன் டச் வித் அரௌண்ட் 600 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கமாக. நேற்று தான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் அந்த அவுட்கம் என்னன்னு பார்த்தேன். 600 குழந்தைகளை நம்ம ஏதோ ஒரு வழியில் ஆன்லைனில் நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம். என்னோடய யூடியூப்பும் வாட்ஸ்அப்லேயும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணவங்க ஆல்மோஸ்ட் 1500க்கு மேலே. ஸோ அவங்களெல்லாம் ஒரு சாம்பிள் பார்க்கலான்னு நான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? குரூப்பில் பார்க்குறீங்களா? குரூப்பில் அதை நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். நான் கோயம்புத்தூரில் 2 பேர் மீட் பண்ணேன், சென்னையில் ஒரு 6 பேரை மீட் பண்ணேன். அடுத்தது தஞ்சாவூர், திருவாரூர், கோயில்பட்டி, தூத்துக்குடி, தேனி, தென்காசி, அந்த மாதிரி அப்படியே ஒரு பிளான் வச்சுருக்கோம். எல்லா ஊரையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கோம்.
ப்ரைமர்லி ஏன் அப்படின்னா நான் அதுக்கு ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன் அந்த அந்த இதுக்கு ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு. இதுவரை ஒரு 1500 குழந்தைகளை டச் பண்ணுற மாதிரி அடுத்த ஒரு வருஷத்தில் ஒரு 10,000 குழந்தைகளை டச் பண்ணணுன்ட்டு இருக்கிறோம். என்ன ரீசன்னா இந்த மாதிரி சில தெரியமாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இன்ஸ்பயர் மனாக் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க, அது நிறைய குழந்தைக்கு தெரியறதில்ல. இப்போ நம்ம சொல்லி இப்போ 3 குழந்தைங்க தான் அந்த கொண்டு போய் அவங்க ஸ்கூலில் சப்மிட் பண்ணியிருக்காங்க சயின்ஸ் ஐடியாவை. சயின்ஸ் ஐடியா இருக்கிற குழந்தைகள் சப்மிட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, தெரியமாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் நம்ம ரீச் பண்ணலாம்னு நினைக்கிறோம். அதுக்கு நிறைய ஆசிரியர்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் நம்ம பிரகதினியோட அப்பா முதல் கொண்டு எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. நிறைய டோனர்ஸும் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம எந்த போட்டி நடத்தினாலும் ஒரு சின்ன பரிசு கொடுக்குறோம், உங்களுக்கு தெரியும். ஒரு சின்னதாவது ஒரு பரிசு கொடுத்துருவோம், அது கேஷ் ப்ரைஸாக தான் கொடுப்போம், வேறு பொருளெல்லாம் கொடுக்குறதில்ல. அதுக்கு டோனர்ஸும் நிறைய பேர் நம்ம வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுல நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதனால் அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். நீங்களும் உங்கள் ஊரில் உள்ள குழந்தைகள் இப்போ 8வது, அதாவது 8வதுலேருந்து பண்ணுங்க, 8, 9, 10 இந்த 3 படிக்கிற குழந்தைகள் எல்லாருமே நம்ம குரூப்பில் ஏதோ ஒரு குரூப்பில் இணைய சொல்லுங்கள். இல்லை அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து அவங்க எந்த குரூப் சூட்டபுளாக அப்புறம் அவங்க இந்த ஒரு இந்த இந்த பயணத்தில் வந்தாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு பெனிஃபிட் ஆவாங்க. இப்போ இந்த 14 குழந்தைகள் ரொம்ப பெனிஃபிட் ஆனதுனால தான் அவங்க அந்தளவு ஒரு ஈகராக வந்தாங்க. நீங்களும் அதே மாதிரி பெனிஃபிட் ஆகுங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ டு த கொஷன்ஸ். கொஷன்ஸ் வந்து 63 பாருங்கள், பண்ணுங்க பார்க்கலாம். 63 சார் பண்ணியாச்சுங்க சார். செகண்ட் தான் சார் கரெக்ட். ஏதாவது செகண்ட் ஆப்ஷனா பண்ணிட்டீங்களா? எல்லாரும் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம் சார். ஓகே, அடுத்து 64 பாருங்க. 8 star 1 equal to 81, 9 star 1 is equal to 100 and then 7 star 1 is equal to கேட்குறாங்க. Eight star 1 is equal to 81. அப்போ 7 star 1 is equal to 65 இருக்குமோ? 60 சாரி 10 100 ஆமாம் 64 ஆன்சர்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா? எனக்கு 64 வந்திருக்கு, உங்களுக்கு 64 வருதான்னு பாருங்கள். சாரி, ஏன்னா 8 ஸ்டார் 8ஓட 1 கூட்டினா 9 ஸ்கொயர் வந்து 81. 9 + 1 10, 10 ஸ்கொயர் 100. அப்போ 7 + 1 is 8, 8 ஸ்கொயர் is 64. ஓகே, அடுத்து இஃப் 37 + 42 = 16, 43 + 54 is equal to 16, 25 + 34 = 14, then 65 + 35 எவ்வளோன்னு கேட்குறேன். என்னது? 16. கண்டுபிடித்து விட்டேன். ஐயோ இல்லை, ஆமாம்மா கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? நான் ஆன்சர் என்ன தெரியுமா? 19 ஆன்சர். எனக்கு 19 வந்துருச்சு, உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். அதாவது 37 + 40 அந்த 3742 எல்லாத்தையும் கூட்டுங்க, எவ்வளோ வருது? 3 + 7 + 4 + 2 எவ்வளோ வருது? 16. அதே மாதிரி 4 + 3 + 5 + 4 அதுவும் 16. அப்புறம் 2 + 5 + 3 + 4 2 + 5 7, 7 + 3 10, 10 + 14. அதே மாதிரி 6 + 5 + 3 + 5 எவ்வளோ வருது? 19 வருதா? 19 சார். 19 அதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ இதெல்லாம் டிஃபிகல்ட்டா? நான் சுஜி, ரசிகா எல்லாரும் கேட்குறீங்க, இதெல்லாம் டிஃபிகல்ட்டான கொஸ்டினாமா? நமக்கே சிரிப்பு வரல, உங்களுக்கு சிரிப்பு வருதா? என்ன இவ்வளோ ஈஸியாக கேட்குறாங்கன்னு சிரிப்பு வரலையான்னு? இல்ல சார், அந்த நம்மளுக்கு அந்த ஒரு இது தெரியணும்ல சார், எப்படி பண்ணியிருக்காங்கன்ற அது தெரிஞ்சுட்டா ஈஸி தான் சார். சரி, இப்படி கேட்குறேன். யார் சொன்னது? இப்போ ரசிகா தானே பேசினது? யாரு?
ரசிகா தான் சார். ரசிகா. இப்போ இதே கொஸ்டின் பேப்பர் இதே மாதிரி ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் பண்ணால் அப்புறம் ஈஸியாக இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா சார். ட்ரிக்லாம் that is the தெரிஞ்சுக்கிடுவோம். catch. That is the கண்டிப்பா catch. ஈஸியா. Now we have come to the இந்த மாதிரி இருக்கிற எக்ஸாம் வந்து நிறைய பேர் நீட்டு அது இது எழுதுறவங்க கஷ்டம்னு ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க அந்த மாதிரி ஒரு பரீட்சையே வாழ்க்கையில் எழுதுனதில்லை, அதுதான். ஆனால் அது கடினமான ஒரு பரீட்சை இல்லை, கடினமான ஒரு பரீட்சையே கிடையாது. ஆனால் அந்த மாதிரி பரீட்சை எழுதுனதில்லை. அதே இதை வந்து ரிகர்சலாக ஒரு 3 அல்லது 2 தடவை 3 தடவை 4 தடவை பண்ணியிருந்தா அவங்களுக்கு இது டிஃபிகல்ட்டாக தெரியுமான்னு கேட்குறேன். கண்டிப்பாக தெரியாது. எஸ் சார், கண்டிப்பாக அதே தான். என்டிஎஸ்சி அப்படி தான், என்எம்எம்எஸ் அப்படி தான், கேவிபிஐ அப்படி தான், எல்லாமே அப்படி தான், நீட் அப்படி தான், ஜேஇ அப்படி தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸாமை நம்ம பழகுனதில்லை, அவ்வளோதானே ஒழிய. அடுத்து பாருங்கள் 66. இஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் கிரேட்டர் தேன் ஏ ப்ளஸ் சி அண்ட் ஏ ப்ளஸ் பி இஸ் கிரேட்டர் தேன் ஏ மைனஸ் சி தென் போட்டிருக்காங்க. தென் ஏ ப்ளஸ் பி இஸ் கிரேட்டர் தேன் ஏ ப்ளஸ் சி, a plus b is greater than a minus c. அப்போ b is greater than அப்படிங்கிறாங்க. எதா இருக்குன்னு கேட்குறாங்க. எதுவாக இருக்கும் என்று கேட்கிறார்கள். இப்போ ஏ பிளஸ் பி கிரேட்டர் தேன் ஏ பிளஸ் சின்னா இப்போ பி இஸ் கிரேட்டர் தேன் சின்னு சொல்லலாமா? ஏ பிளஸ் பி இஸ் கிரேட்டர் தேன் ஏ பிளஸ் சொல்லலாம். இப்போ ஏ பிளஸ் பி இஸ் கிரேட்டர் தேன், சரி பி இஸ் கிரேட்டர் தேன் சின்னு வச்சுப்போம். இதில் ஏ பிளஸ் பி இஸ் கிரேட்டர் தேன் ஏ மைனஸ் சின்னு சொல்கிறாங்க. அப்போ பி இஸ் கிரேட்டர் தேன் மைனஸ் சின்னு சொல்லலாமா? எஸ் சார். அப்போ b is greater than c ன்னு சொன்னாவே b is always greater than minus c. எப்போ அந்த b 0க்கு மேலே இருந்தா. இப்போ 2 இருக்கு. ஒன்று வந்து b is greater than c ன்னு வந்துருச்சு, அடுத்தது b is greater than minus c ன்னு வந்திருக்கு. This will be possible only when b is greater than 0. இப்போ b ஒரு 6ன்னு வச்சுக்கோங்க, c ஒரு 3. அப்போ 6 வந்து greater than c 3யா? ஆமாம். இப்போ 6 வந்து greater than minus 3யா? ஆமாம். இது எப்போ ஆகும்? அந்த b வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருந்தால் தான். இதே பியை வந்து -6 வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, -6 மேபி இஸ் கிரேட்டர் தேன் -9, பட் b -6 இஸ் கிரேட்டர் தேன் 9ன்னு சொல்ல முடியாது. அப்போ b வந்து கிரேட்டர் தேன் 0 இருந்தால் தான் இந்த கண்டிஷன் கரெக்ட். ஸோ b இஸ் கிரேட்டர் தேன் 0 இஸ் த ரைட் ஆன்சர். இது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கியாக இருக்கலாம், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் வீட்டில் போய். பண்ணுவீங்களா? இல்லை இப்பமே புரிஞ்சிருச்சா? சார் இப்பயே புரிஞ்சிருதுங்க சார். ஓகே குட். அப்போ அது கெட்டிக்கார குழந்தைங்கன்னு அர்த்தம். ஓகே குட். அடுத்து பாருங்கள். டேஞ்சர் ஆல்வேஸ் இன்வால்வ்ஸ் ஃபியர், ஹெல்ப், அட்டாக், எனிமி. பயம் அபாயத்தில் எப்பொழுதும் இருப்பது என்ன? அபாயத்தில் எப்பொழுதும் இருப்பது டேஞ்சர் ஆல்வேஸ் இன்வால்வ்ஸ் ஃபியர், உதவி, தாக்குதல், எதிரி. சார் பயம். பயம்தான். ஒரு எதிரி இல்லாமல் கூட பயம் வரலாம். ஒரு பேய் படம் பார்த்து பயந்துருக்கீங்களா? யாராரு சினிமாவில் பேய் படம் பார்த்து பயந்துருக்கிறீங்களான்னு கேட்குறேன். எஸ் சார். அப்புறம் யாராவது உதவி பண்ண வரும்போது பயந்துருக்கிறீங்களா? நிறைய கேர்ள்ஸ் பயந்துக்குவாங்க. யாராவது ஆம்பளை வந்து உதவி பண்ண வந்தால் பயந்துக்கிறீங்களா? எஸ் சார். ஆமாம், நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் ஆம்பளைங்கிறனால நான் நார்மலாக ரோட்டில் போனால் கூட ஹெல்ப் ஏதோ ஒன்று போய் ஐ வில் ட்ரை டு ஹெல்ப். ஆனால் அவங்க பயந்துக்குவாங்க, ஐயோ ஏதோ ஆகிட்டா என்ன பண்ணுறது. நார்மலாக ஸ்கூட்டரில் போகும்போது ஒரு அம்மா தனியாக நடந்து போதுன்னா அவனை நிறுத்தி, அம்மா நீங்கள் லிஃப்ட் வேணுமான்னு கேட்டதில் உண்டு, காலங்கள் உண்டு. இப்போ கேட்குறது இல்லை, ஏன்னா தர்மடி போட்டுருவாங்கன்ட்டு. அதனால் ஆனால் அவங்க பயந்துக்குவாங்க, பார்த்துக்க. தாக்குதல் இருந்தால் தான் அபாயம் வருமா? இல்லை, தாக்குதல் இல்லாமையே அபாயம் வரும். ஓகே, அப்போ பயம் தான் கரெக்ட். கிரேட். அடுத்தது பாருங்கள். when the time is 4:20 the angle between the hands of the clock is 4:20 டைம் இருக்கும் பொழுது அந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. 4:20. $0 சார். 4:20 இருக்கும்போது 0 டிகிரியா? நல்லா பாருங்க.
சார் 10 டிகிரி அல்லது 50 டிகிரி அந்த மாதிரி தான் சார் இருக்கும். 4:20ன்னா அந்த பெரிய முள், அதாவது நிமிட முள் வந்து 4ஓட கரெக்டாக இருக்குது. இந்த இது அவர் ஹேண்ட் வந்து 4க்கு அப்புறம் கொஞ்சம் தள்ளி இருக்குது. அப்போது அவர் ஹேண்ட் வந்து ஒரு கொஞ்சம் தள்ளி இருக்குது. அந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. 0 இல்லை, 10 20 30 இல்லை 10 15 20 கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சயின்டிஃபிக்காக போட ட்ரை பண்ணுவோம். இந்த 20 நிமிஷத்தில் அந்த அவர் ஹேண்ட் வந்து ஒரு நிமிஷத்தில் 6 டிகிரி கவர் பண்ணும். இப்போ 20 நிமிஷத்தில் எவ்வளோ கவர் பண்ணிக்குது? 120 டிகிரி. எதுலேருந்து 120னா இந்த 12 மணி, கரெக்டாக 12 மணிக்கு என்ன ஆகும்? அவர் ஹேண்டு மினிட் ஹேண்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று படுத்துருக்கும், அப்படியே நேராக இருக்கும். அதை ரெஃபரன்ஸாக வச்சா அவர் ஹேண்டில் மினிட் ஹேண்ட் வந்து இந்த 20 நிமிஷத்தில் 120 டிகிரி கவர் ஆகிருக்குது. அடுத்து அவர் ஹேண்ட் வந்து 4 மணி 20 நிமிடம்னா 4 20/60, அதாவது 4 1/3 அவர். ஒரு ஹவரில் 30 நிமிடம் கவர் பண்ணும், 30 டிகிரி. அப்போது 4 1/3 எவ்வளோ கவர் பண்ணுது பாருங்கள்? 13/3 × 30 10 130 டிகிரி கவர் பண்ணியிருக்குது. அப்போ 10 டிகிரி என்பது தான் சரியான விடை. இது நீங்கள் படம் வரைந்து கூட கண்டுபிடிச்சிடலாம். சம்டைம்ஸ் அந்த ஆன்சர் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 10 11 12ன்னு கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி வரும். இந்த சயின்டிஃபிக் மெத்தடு உங்களுக்கு தெரியணும். சயின்டிஃபிக் மெத்தட் தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? இல்லை மறுபடியும் சொல்லட்டுமா? நம்ம ஒரு அதாவது இது வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை பாருங்கள். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், ஒரே நிமிஷம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சாரி, இங்கே பாருங்கள். இது நல்ல சீட்டில் வரைஞ்சிடலாமா? ஒரு நல்ல சீட்டில் வரைங்க. இது முக்கியம், ஏன்னா எல்லா இதுலேயும் வர்ற ஒரு கேள்வி. பிரகதி நீக்கு தெரியுமே? பிரகதி நீ மறந்துட்டியா? பிரகதினி மறந்துட்டீங்களான்னு கேட்குறேன். தெரியும் சார். தெரியும், அப்புறம் மூச்சு விடாமல் இருக்கிறீங்க, அதான் கேட்குறேன். உங்கள் அப்பா மூச்சு விட வேண்டான்ட்டாரோ? நோ சார். பாருங்கள், இப்படி இருக்கும், நல்லா பாருங்கள். இதுதான் கிளாக்கு. அந்த முதல்ல போட்ட கோடு 12 மணி இது, அதுதான் அந்த 12 மணி ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. ரெண்டாவது கோட் பாருங்கள், 4ஓட டச் பண்ணுது, அது வந்து மினிட் ஹேண்டு, அதான் அந்த நிமிட முள். அது வந்து 4க்கு நேராக இருந்தால் 20 நிமிஷம்னு அர்த்தம். 4:20 அந்த அவர் ஹேண்ட் வந்து அந்த 4:20 கொஞ்சம் 4 கொஞ்சம் கடந்திருக்கும். இப்போ அந்த 2க்கு நடுவால் ஆங்கிள் என்னன்னு பார்க்குறாங்க, கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? படம் தெரியுதுங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து இந்த அவர் ஹேண்டு என்ன ஆங்கிள் பண்ணுது, மினிட் ஆங்கிள் என்ன ஆங்கிள் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சி அந்த ஒரு ஆங்கிள்லேருந்து ஒரு ஆங்கிளை கழிச்சா அந்த 2 முள்ளுக்குள்ள ஆங்கிள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் தியரி. அப்போ அந்த மினிட் ஹேண்ட் வந்து 20 நிமிஷம் கவர் ஆகிருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரி கவர் ஆகும். அப்போ மினிட் ஹேண்ட் வந்து அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டோட 120 டிகிரி வந்திருக்கு. அடுத்தது அவர் ஹேண்ட் வந்து 4 மணி 20 நிமிஷங்கிறனால 4 20/60, தட் இஸ் 4 1/3, தட் இஸ் 13/3 மணி அப்படிங்கிறது. 1 மணி நேரத்தில் இந்த அவர் ஹேண்ட் வந்து 30 டிகிரி கவர் பண்ணும். இப்போ 4 1/3 தட் இஸ் ஈக்குவல் டு 13/3 × 30 130 டிகிரி கவர் பண்ணும். இப்போ 130 120 கழிச்சா 10 டிகிரி. அதாவது இட் இஸ் லைக் திஸ். பாருங்கள், அது எழுதி காமிக்கிறேன். 6 இல்லை, இது வந்து 20 × 6 120 டிகிரி மினிட் ஹேண்ட். இது 4 20/60 ஹவர்ஸ். 4 1/3 13/3 × 30 இஸ் 130 டிகிரி. பாரு, இதுதான் போட்டிருக்கேன் பாருங்கள். தெரியுதான்னு தெரில, சின்னதாக இருக்குதா? தெரியுதாம்மா? 20/6 120. இந்த இது 4 20/60ங்கிறது அவர். அது 4 1/3 எழுதிக்கலாம், அது 13/3 எழுதிக்கலாம். 1 மணி நேரத்தில் 30 டிகிரி கவர் பண்ணும். இப்போ 13/3 மணி நேரத்தில் 130 டிகிரி கவர் பண்ணும். 130லேருந்து 120 கழிச்சால் 10 டிகிரி. அதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இது நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா இந்த கேள்வி அடிக்கடி வரும். இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா கேள்வி அதில் பார்த்துடலாம். என்ன எக்ஸ்ட்ரா கேள்வி பார்க்கலாம் அப்படின்னா, 6:30 மணின்னா அந்த 2 ஆங்கிளுக்குள்ள 2 முள்ளுக்குள்ள ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 6:30 மணிக்கு 6:30 மணி. 6:30 மணிங்கும்போது அவர் ஹேண்ட் ஆங்கிள் அதிகமாக பண்ணியிருக்குமா, மினிட் ஹேண்ட் ஆங்கிள் அதிகமாக பண்ணியிருக்குமா? ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டோட அவர் ஹேண்ட் அதிகமாக பண்ணியிருக்குமா ஆங்கிள்,
மினிட் ஹேண்டோட ஆங்கிள் அதிகமாக இருக்குமா? சரி, 6:30 மணி ஹவர் ஹேண்ட். அவர் ஹேண்ட் தான். அப்போ மினிட் ஹேண்ட் என்ன ஆங்கிள் பண்ணியிருக்குன்னு சொல்லுங்கள். மினிட் ஹேண்ட் வந்து அரை மணின்னா 30 நிமிஷம். இப்போ மினிட் ஹேண்ட் என்ன எவ்வளோ ஆங்கிள் பண்ணியிருக்குது? ரெஃபரன்ஸ் பாயிண்டோட 30 × 6 எவ்வளோ வருது? 180 sir. 180. ஓகே, லெட் இட் பி தேர். 180. இப்போ அவர் ஹேண்ட் வந்து 6:30 மணினா 6 1/2 6 1/2 ஈக்குவல் டு 13/2. In 1 hour it will cover 30 degree. அப்போ 13/2 into 30 எவ்வளோ வருது? 13/2 into 30 எவ்வளோ வருது? 13/2 into 30. How much you are getting? 190. 195. Yes sir. 195. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ? அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ? 15 ஆன்சர். இப்போ 5:30 ஆன்சர் டைம் வந்து 5:30. அப்போ எவ்வளோ வரும் ஆங்கிள் டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது பாருங்க. 5:30. எவ்வளோ வரும்? ஹலோ, சொல்லுங்க செந்தில். வீட்டில் இருக்கேன். சார் 15 டிகிரி தான் சார். 15 டிகிரி வருதா? ஆமாம். 5:30 மணிக்கு 15 தான், 6:30 மணிக்கு 15 தான். என்ன வித்தியாசம் ரெண்டுக்கு? 6:30 மணியில் அந்த அவர் ஹேண்ட் மேக்ஸ் மோர் ஆங்கிள் தேன் த மினிட் ஹேண்ட். 5:30 மணியில் மினிட் ஹேண்ட் மேக்ஸ் மோர் ஆங்கிள் தேன் த அவர் ஹேண்ட். ஆம் ஐ கரெக்ட்? எஸ் சார். புரியுதா? நான் சொன்னது எல்லாருக்கும் புரியுதா? 6:30 மணியில் அவர் ஹேண்ட் வந்து அதிகமான ஆங்கிளையும் மினிட் ஹேண்ட் வந்து கம்மியான ஆங்கிளையும் பண்ணுச்சு. 5:30 மணியில் மினிட் ஹேண்ட் அதிகமான ஆங்கிளையும் அவர் ஹேண்ட் கம்மியான ஆங்கிளையும் பண்ணுச்சு. கரெக்டா? எஸ் சார். இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதை புரிஞ்சிங்கன்னா இந்த கொஸ்டின் இதில் வர்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகே, ரீட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் given below. There's a group of 5% PQRST. Among them, there is an agriculturist, teacher, lawyer, doctor, editor by profession. 3 of them PR. இது கொஞ்சம் லாங்கு, அது ஏன்னா இதில் அடக்க முடியாது. அதனால் நான் இதை ஸ்கிப் பண்ணி வேறு கொஷின் போயிட்டு அப்புறம் நம்ம அது பின்னாடி வரலாம். ஏன்னா அது இந்த ஸ்க்ரீனில் ஐ ஹேவ் சம் ப்ராப்ளம். இது பாருங்கள். In each of the questions given below, 2 statements 1 and 2 are followed by the conclusions numbered 1 and 2. Read the conclusion and give the answer. All women are sisters. Some women are sisters. All women are sisters. Some women are not sisters. All women are sisters. அப்படி ரெண்டு கன்க்ளூஷன் இது என்ன? சாரி, ஸ்டேட்மெண்ட் வந்து all women are mothers. All mothers are sisters. அதுலேருந்து என்ன டெரைவ் பண்ணுறாங்க? ஏன் இப்படி பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. இதில் எப்படி ஒரே பக்கத்தில் கொண்டு வருதுன்னு தெரிலம்மா. ஆல் விமன் ஆர் சிஸ்டர்ஸ். சம் இல்லை, இப்போ அடுத்து 75 போங்க. ரெண்டு எல்லாம் ஒரே லைனில் இருக்கு பாருங்கள். சம் புக்ஸ் ஆர் டேபிள்ஸ். சம் டேபிள்ஸ் ஆர் பென்சில்ஸ். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு தியரி சொல்கிறேன். நல்லா கேட்டுக்குங்க, தியரி சொல்கிறேன். இப்போ சம் புக்ஸ் ஆர் டேபிள்ஸ் என்பது அது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நெகட்டிவ் நாட்டோ நோவோ கிடையாது. அப்புறம்
அது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா சம்மோ மெனியோ வந்தால் பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம். அதுக்கு பதிலாக ஆல் வந்துருதுன்னு வச்சுங்க. ஆல் புக்ஸ் ஆர் டேபிள்ஸ்னா அது யூனிவர்சல் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம். ஏன்னா எல்லா புக்கும் அப்படின்னு அர்த்தம். இது சம்மன்னா ஒரு பர்டிகுலர் புக்கு மட்டும். சம் புக்ஸ் ஆர் டேபிள்ஸ். இப்போது இந்த தியரி சேஸ், இப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டும் பர்டிகுலராக இருந்தால், 2 ஸ்டேட்மெண்ட்டும் பர்டிகுலராக இருந்தால் கன்க்ளூஷன் இஸ் நாட் பாசிபிள். கன்க்ளூஷன் பாசிபிளே கிடையாது. புரிஞ்சுதா? 2 பர்டிகுலராக இருந்தால் கன்க்ளூஷன் நாட் பாசிபிள். இப்போ இந்த கொஸ்டின் 75ல் சம் புக்ஸ் ஆர் டேபிள்ஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட், சம் டேபிள்ஸ் ஆர் பென்சில்ஸுங்கிறதும் பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட். ரெண்டுமே பர்டிகுலராக இருக்கிறதுனால இதில் கன்க்ளூஷன் இஸ் நாட் பாசிபிள். அப்படி பார்க்கலாமா? இங்கே பாருங்க ஆன்சரில் நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 ஃபாலோஸ். அதுதான் ஆன்சர். ரெண்டுமே கன்க்ளூஷனே இஸ் நாட் பாசிபிள். இந்த ஏன்னா ரெண்டுமே பர்டிகுலராக இருக்கிறதுனால. இப்போ முதல் இது பாருங்கள் ஆல் விமன் ஆர் சிஸ்டர்ஸ். சரி, கன்க்ளூஷன்னா இல்லை, அதுக்கு மேலே இது இங்கே பாருங்கள். ஆல் விமன் ஆர் மதர்ஸ், ஆல் மதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ், ஆல் விமன் ஆர் மதர்ஸ், ஆல் மதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ். அப்போ வி கேன் சே ஆல் விமன் ஆர் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா முதல் இது யூனிவர்சல் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது யூனிவர்சல் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஆல் விமனுங்கிறது ஒரு சின்ன ஒரு செட்டு, மதர்ஸுங்கிறது பெரிய செட்டு. இந்த மதர் வந்து இந்த சிஸ்டர் செட்டோட சப்செட்டு. அப்போ ஆல் விமன் ஆர் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். இப்போ ஆல் விமன் ஆர் சிஸ்டர்ஸ் வருதா பாரு. ஒன் வந்து ஆல் விமன் ஆர் சிஸ்டர்ஸ். அப்போ கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். இதில் ஆன்சர் 1, இதில் வந்து கன்க்ளூஷன் நாட் பாசிபிள் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, நம்ம தியரி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். எல்லாருக்கும் காது கேட்குதா? நான் பேசுகிறது கேட்குதா? எஸ் சார். ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஆலில் ஆரம்பித்தா அதுக்கு யூனிவர்சல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு பேர். சம்மில் ஆரம்பித்தா சம்மோ மெனியோ அந்த மாதிரி ஏதோ ஆரம்பித்தா, எஃப்யூ அந்த மாதிரி ஆரம்பித்தா அதுக்கு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ன்ற பேர். இது வச்சுக்கணும். அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நாட் வந்து அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு பேர். இப்போ நாட் வரலன்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பேர். இப்போது இது ஆல் விமன் ஆர் சிஸ்டர்ஸ் என்ன ஸ்டேட்மெண்ட் அது சொல்லுங்க பார்க்கலாம். ஆல் விமன் ஆர் சிஸ்டர்ஸ் யூனிவர்சல் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். யூனிவர்சல் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். யூனிவர்சல் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அடுத்து சம் விமன் ஆர் நாட் சிஸ்டர்ஸ், அது என்ன ஸ்டேட்மெண்ட்? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சார். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், பர்டிகுலர் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அது பேரு பர்டிகுலர் நெகட்டிவ் எஸ் சார். ஸ்டேட்மெண்ட். எஸ் சார். இப்போ சம் புக்ஸ் ஆர் டேபிள்ஸ்ங்கிறது என்ன ஸ்டேட்மெண்ட்டு? பர்டிகுலர் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சார். ஆமாம். சம் டேபிள்ஸ் ஆர் பென்சில்ஸ் வந்து பர்டிகுலர் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? சம் டேபிள்ஸ் ஆர் பென்சில்ஸுங்கிறது பர்டிகுலர் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இன்னும் ஒன்று தான் அதில் நமக்கு வரல. சம் டேபிள்ஸ் ஆர் நாட் பென்சில்ஸ்ன்னு இருந்துன்னு வச்சுங்க, அது என்ன ஸ்டேட்மெண்ட்டு? சம் டேபிள்ஸ் ஆர் நாட் பென்சில்ஸ். பர்டிகுலர் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆமாம். சார். இப்போ 4 வகையான ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்று வந்து யூனிவர்சல் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது வந்து யூனிவர்சல் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், மூணாவது வந்து பர்டிகுலர் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நாலாவது வந்து பர்டிகுலர் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். 4 பண்ணிட்டோம். இப்போ அவங்க கொஸ்டினில் என்ன எக்ஸாமில் என்ன கொடுப்பாங்க? 2 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது கன்க்ளூஷன் நம்ம டிரைவ் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. அந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் பர்டிகுலராக இருந்தால் அப்போ கன்க்ளூஷன் இஸ் நாட் பாசிபிள். இப்போ இந்த 75வது கொஸ்டினில் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட், அதனால் கன்க்ளூஷன் இஸ் நாட் பாசிபிள். இப்போ 2மே நெகட்டிவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்பவுமே கன்க்ளூஷன் இஸ் நாட் பாசிபிள். இப்போ இந்த கேஸில் பாருங்கள், இந்த கேஸ் சாரி இப்போ இப்படி இப்போ சம் புக்ஸ் ஆர் டேபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, அதுக்கு பதில் ஆல் புக்ஸ் ஆர் டேபிள்ஸ்ன்னு இருக்குது. அப்படி ஆல் புக்ஸ் ஆர் நாட் டேபிள்ஸ்ன்னு இருக்குது. அடுத்தது ஆல் டேபிள்ஸ் ஆர் நாட் பென்சில்ஸ்ன்னு இருக்குது. இங்கே ஸ்டேட்மெண்ட்டை நான் மாற்றுறேன். 75வது கொஸ்டினில் நான் ஸ்டேட்மெண்ட் இப்போ நம்ம புரியிருக்காக மாற்றுறேன். ஆல் புக்ஸ் ஆர் நாட் டேபிள்ஸ், ஆல் டேபிள்ஸ் ஆர் நாட் பென்சில்ஸ். ரெண்டுமே யூனிவர்சல் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ரெண்டுமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் கன்க்ளூஷன் இஸ் நாட் பாசிபிள். இப்போ ஏதோ ஒன்று மட்டும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுன்னா கன்க்ளூஷனும் பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கணும். இப்போ ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக இருந்தால் கன்க்ளூஷன்லேயும் நெகட்டிவ் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இது. இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆல் விமன். இப்போ இதுதான் கிவன் ஸ்டேட்மெண்ட். இந்த கன்க்ளூஷன் போட்டிருக்கோம் இல்லையா 74ல் கன்க்ளூஷன் போட்டிருக்கோம், அதுதான் கிவன் ஸ்டேட்மெண்ட்டாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஆல் விமன் ஆர் சிஸ்டர்ஸ், சம் விமன் ஆர் நாட் சிஸ்டர்ஸ்
முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன? யூனிவர்சல். யுனிவர்சல் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன? பர்டிகுலர் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். பர்டிகுலர் பாசிட்டிவா? நல்லா பாரு. சார் பர்டிகுலர் நெகட்டிவ் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போ இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் பர்டிகுலராக இருந்தால் ஆன்சர் பர்டிகுலர் வரும். அப்போ ஆன்சர் வந்து சம்மில் ஆரம்பிக்கணும், சம்மோ மேனியோ ஏதோ ஒன்று ஆரம்பிக்கணும். இப்போ இஃப் ஒன் ஸ்டேட்மெண்ட் இஸ் நெகட்டிவ், ஆன்சர் நெகட்டிவ் வரணும். அப்போ ஆன்சர் எப்படி இருக்குன்னா சம் சிஸ்டர்ஸ் அப்படி வரும். சம் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி, அதாவது ஆன்சர் வந்து பர்டிகுலர் நெகட்டிவ் வந்தாகணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த தியரி இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டேட்மெண்ட், அடுத்த கொஸ்டனுக்கு போயிடலாம். Out of the 4 figures 1, 2, 3, 4 given in each problem, 3 are similar in certain way. One figure is not like other 3. Select that figure. எது odd man out ன்னு கேட்குறாங்க 76ல். சார் தேர்டுங்க சார். ஏன் தேர்டு? சார் இதுல AEIOU வருதுங்க சார், N அதுல வராதுங்க சார். ஆமா, அதெல்லாம் அதுக்கு பேர் என்ன இங்கிலீஷ்ல? பப்பலுங்க சார். பப்பலுங்க சார். வவ்வாலா இல்லை இதா பள்ளியா? சார் பப்பல் வவ்வல், சார். கரெக்ட். AEIOU அப்படிங்கிறது வவ்வல். இங்கே IOUவும் வவ்வல். N வந்து வவ்வல் கிடையாது. Nக்கு பேர் கான்சனன்ட்னு பேர். அதனால இப்போ N தான் ஆன்சர். 3 தான் ஆன்சர். அடுத்தது 77 பாருங்க. இது ஆட் மேன் அவுட். வந்து 1 தான் ஆன்சர். ஏன்னா மற்ற எல்லாமே ஈவன் நம்பர், 1 தான் ஆட் நம்பர். கரெக்டா? ஹலோ. எஸ் சார். ஓகே, குட். அடுத்து 78 பாருங்க. ஆமாம், 78 பார்த்துருக்கேன். நான் வந்துடுறேன் ஒரே நிமிஷத்தில். வந்துட்டேன்.
சாரி, அதுக்குள்ளே கிளாஸ் கூட ஒழுக்கமாக எடுக்க விட மாட்டேங்கிறாங்க, நிறைய வேலை வந்துடுது, என்ன பண்ணுறது. ஓகே, இது 78 முடிச்சிட்டிங்களாம்மா? 78 பண்ணிட்டீங்களான்னு பேசவே மாட்டேங்கிறீங்க, நான் என்ன தான் பண்ணிட்டு. ஹலோ, லைனில் இருக்கீங்களா? செகண்ட் ஒன்னாங்க சார் ஆன்சர். இல்லை எனக்கு தெரியல, நான் இப்போ தான் வந்து உட்காந்துருக்கேன், இருக்கு பார்க்குறேன். செகண்ட் ஒன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அந்த முதல் கோடும் ரெண்டாவது கோடு, முதல் கோடு சிறுசு, ரெண்டாவது கோடு பெருசு. மற்றதெல்லாம் முதல் கோடு சிறுசு, இல்லை ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக. சார் வேற நினைக்கிறேன் சார். என்னம்மா? சார் 77ல வந்து தேர்ட் ஒன் தான் ஆன்சர்னு நினைக்கிறேன் சார். எப்படி சொல்லுங்க ப்ளீஸ். சார் ஃபர்ஸ்ட் ஒன்ல 4 + 8 எல்லாத்தையும் ஆட் பண்ணிருக்காங்க சார். சரி. 4 + 8 12 + 5 அப்படியே 18 வருது சார். 4 நம்பரையும் கூட்டினா 18 வருது. ஓகே. அடுத்து செகண்ட் நம்பரையும் அதே மாதிரி 4 டிஜிட் நம்பர் ப்ளஸ் பண்ணா 18 ஆமா, எல்லாம் 18 வருது, அது ஒன்று மட்டும் வரல. கரெக்டு, நீங்களும் அதுவும் கரெக்டாக தான் ஒன்று இருக்குது. மட்டும் வரலட்டும். ஆமாம், இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருகிறது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கி. கொஞ்சம் ஆக்சுவலாக அவங்க அந்த மாதிரி ஒரு கேள்வியை அவங்க அந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு கூட நான் சொல்லுவேன், என்ன கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி. எனிவே, நம்ம இப்போதைக்கு நம்ம எய்தர் 1 அல்லது 3ன்னு வச்சுப்போம். அது தேங்க்ஸ், நீங்கள் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்த்ததுக்கும் நன்றி. அதுவும் ஒரு முக்கியமான இது. இப்போது இந்த ரெண்டாவது, சரி 78 பாருங்கள். 78 அந்த சர்க்கிள் எல்லாமே ஒரே பிளேனில் இருக்குது எல்லா இடத்துலையும், எக்ஸப்ட் ரெண்டாவது தான் அந்த சர்க்கிள் கொஞ்சம் மேலேயாக இருக்குது. அதாக இருக்குமோ அப்படின்னு தோணுது எனக்கு. சரி, அப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். 79 போகலாம். 79 என்ன? 2 சார். ஏன் 2? எஸ் சார். ஆமாம், எல்லாம் பாதியாக வெட்டியிருக்காங்க. ரெண்டாவது மட்டும் பாதியாக வெட்டலை, பாதியாக வெட்டலை. எஸ், கரெக்ட். அடுத்தது 80. சார் தேர்டுங்க சார். ஏமா சார் அதோட கோடுகள் ஆமாம் வேற ஸ்லாண்டிங்கில் இருக்குது. ஓகே, ஐ வில் கோ வித் யூ. அதுவும் அப்படி பண்ணிக்கலாம். அடுத்தது, in each of the following questions find the answer figures 1 2 3 or 4 which would continue the given series of figures for 4 figures A B C D. ஓகே, அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 1 2 3 4 இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த ஃபிகர் எது வரும்னு கேட்குறாங்க. இல்லை அப்போ ABCDயில் அடுத்த ஃபிகர் என்ன வரும்னு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்த ஃபிகர் அவன் கொடுத்துருக்கான், இப்படி கொடுத்துருக்கான். பட் ரெண்டுமே ஒரே இதில் காமிக்கிறதுக்கு எப்படி காமிக்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. முதல்ல டாட்டு, அப்புறம் சர்க்கிள், டாட்டு சர்க்கிளு, இல்லை சர்க்கிளு டாட், இல்லை சர்க்கிளு ஸ்கொயரு, சர்க்கிளு ஸ்கொயரு. அடுத்தது என்ன வரும்? சர்க்கிள் வரணும். இல்லை 2 சர்க்கிள் இருக்குது. எந்த சர்க்கிள் 2ஆ 3ஆன்னு பார்ப்போம். சார் தேர்டுங்க சார். 3. ஆமாம், 3 தான் வர்ற மாதிரி இருக்குது. அடுத்து 82 பாருங்கள். இதுக்கு அடுத்த எது கண்டினியூவான்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சார். ஃபர்ஸ்ட் ஒன் உள்ளே வரணும். ஆமாம், ஃபர்ஸ்ட் வந்த மாதிரி எனக்கும் தெரியுது. ஓகே, வி வில் கண்டினியூ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். இது மாதிரி தான். இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பேப்பர் ரொம்ப ஈஸி, இந்த பேப்பர் கஷ்டமே கிடையாது. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா, போட்டிகள் அதிகம். நிறைய குழந்தைகள் எழுதுவாங்க. நீங்கள் ஒரு கேள்வி கூட தப்பில்லாமல் எழுத வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. If there are 90 questions, you should be in a position to write all the 90 correct. அப்படி கரெக்டுன்னு வரும்போது ஒரு 2-3 தவறாகும். அப்போ பரவாயில்ல, அந்த காம்படிஷனில் வரலாம். இல்லை நான் 80 தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் 10 போயிடுது, மறுபடியும் உன்னோட தப்பில் ஒரு 5 போச்சுன்னா 15 போயிடுச்சுன்னா அப்போ டவுட்ஃபுல் வர்றதுக்கு. அதனால் அத்தனை கேள்விகளும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டு வெளியே வர வேண்டும்.
ஓகே, அது சில்லி மிஸ்டேக் 1-2 ஆனால் அப்போ தப்பிச்சுக்கலாம். அது காம்படிஷனில் அதுக்கு ஓரளவுக்கு ஆகும். பட் நம்ம விட்டுட்டு வந்தோம், தெரியலன்னு வந்தோம்னா பிரச்சனை. அதனால் யூ ஹேவ் டு பி, இது எப்படி சாத்தியம் என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிடக்ஷன்ஸ், இந்த கன்க்ளூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த தியரி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த கிளாக்கு தியரி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அது எப்படி அது தெரிஞ்சுக்கணும். மற்றதுலாம் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி இப்போ கடைசியாக படம் பார்த்தாலாம் மோர் ஆஃப் எ ப்ராக்டிஸ் தான். ஒருத்தர் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் அது ஃபாஸ்ட் ஆகிடும். ஸ்கிப்பிங் பண்ணியிருக்கீங்களா கேர்ள்ஸ்? நீங்கள் 4 பேர் ஸ்கிப்பிங் பண்ணியிருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில்? பண்ணிருக்கோம் சார். அப்போ முதல்ல கஷ்டமாக இருந்து அப்புறம் ஈஸி ஆயிடுச்சா? ஆமாங்க சார். முதல்ல ஒரு 10 ஸ்கிப் பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு பெரும்பாடாயிரும். காலை போய் மாட்டிக்கும், அது பண்ணிக்கும், இது பண்ணிக்கும், பாவாடை மாட்டிக்கும், ஒரு கால் எடுக்கும்போது இன்னொரு கால் கீழே விழுந்துரும், ஏதோ ஆகிடும். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா 50-100 சாதாரணமாக பண்ணியிருக்கீங்களா? தாராளமாக 50-100 சகஜமாக பண்ணியிருப்பீங்க இல்லையா? எஸ் ஆர் நோ? அது எதனால் வந்தது? அந்த ப்ராக்டிஸ்னால் வந்தது. அதே மாதிரி தான் இந்த எக்ஸாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டா இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஆகும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டோட போய் பரிச்சு எழுதிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிவிடுவீங்க. ஓகே, நன்றி. மறுபடியும் we will meet in the next Sunday, on next Sunday. Okay, thank you.